அதே பெயரை ஒரு படைப்பிற்கு குறிப்பிடுகிற பொழுது அவர் வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார் என்ற எண்ணம் எந்த முஸ்லிமுடைய மனதிலும் வராத காலம் வரைக்கும் அவரை அல்லாஹுக்கு நிகராக்கியதாக ஆகவும் ஆகாது, ஷிர்க் உண்டாகவும் செய்யாது. ஏன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு ஒருவன் தான் என்கிற கொள்கை எங்களுடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹுக்குண்டான பெயரை அல்லது அந்த தன்மையை ஒரு படைப்பிற்கு நாம் சொல்லும் பொழுது அது அல்லாஹு கொடுத்ததுதான் என்ற எண்ணத்தில் தான் நாம் சொல்லுகிறோம். அவர் வணக்கத்திற்குரியவர் என்ற எண்ணத்தில் நாம் சொல்வது கிடையாது. அவர் இலாஹாக இருக்கிறார் என்ற எண்ணத்திலும் சொல்வது கிடையாது. சுபஹான மௌலிதை ஓதுகிற, நாயகத்தை கஃபார் என்று அழைக்குகிற எங்கள் மக்தபு மதரசாக்களில் ஓதுகிற சிறு குழந்தைகளை அழைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நாயகத்தை கஃபார் என்று சொல்லுகிறீர்களே, அல்லது நாயகத்திற்கு பல தன்மைகளும் நீங்கள் கொடுக்கிறீர்களே, இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹு கொடுத்ததா அல்லது நாயகத்திற்கு சொந்தமாக உள்ளதா என்று, அல்லது இந்த தன்மைகளை கொண்டு நாயகத்தை நீங்கள் குறிப்பிடும் பொழுது நாயகத்தை நீங்கள் இலாஹாக, கடவுளாக கருதுகிறீர்களா, வணக்கத்திற்குரியவனாக கருதுகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். சாட்டையடி பதில், சப்தமிட்டு உரத்த குரலில் எங்கள் குழந்தைகள் கூட சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுவை தவிர கடவுளும் கிடையாது, இலாஹும் கிடையாது, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவனும் கிடையாது, உலகில் எந்த பொருளுக்கும் அல்லாஹு கொடுக்காமல் ஒரு சக்தியும் கிடையாது, அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் சொந்தமாக உள்ளது என்று சப்தமிட்டு உரத்த குரலில் சாட்டையடி பதிலாக எங்கள் குழந்தைகள் கூட சொல்வார்கள். இது ஒரு முவஹிதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் இதை வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் மனதில் அந்த எண்ணம் இருக்கும். தேன் உன்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று ஒரு முவஹிதான தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் சொல்லும் பொழுதே அவர் மனதில் இருக்கும், இந்த தேனுக்கு சொந்தமான திறன் கிடையாது, நோயை குணப்படுத்துகிற திறன் கிடையாது, மாறாக அல்லாஹ் கொடுத்துதான் என்று எந்த நேரத்திலும் அது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வியாக வந்தால், தேனுக்கு அப்படி ஒரு திறன் தனிப்பட்ட முறையில் இருக்குகிறதா என்று கேள்வி வந்தால் சாட்டையடி பதில் கொடுப்போம். முன் சொன்னதை போன்று அல்லாஹுக்கு மட்டும்தான் அனைத்து திறன்களும் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குகிறது, பாக்கி அனைத்திற்கும் அல்லாஹு கொடுத்ததுதான் என்று. இப்படி அல்லாஹுவை சொல்வதற்கும் படைப்புகளை சொல்வதற்கும் அர்த்த வித்தியாசப்படுத்துற மாதிரி ஏதாவது ஆதாரங்கள் உண்டா? தாராளமாக குர்ஆனிலேயே இந்த அர்த்த வித்தியாசங்களை கொண்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்குகிறது. ஒரே ஒரு ஆதாரத்தை, சின்ன குழந்தைகள் கூட விளங்குற மாதிரி உண்டான ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன். சூரத்துல் நெஜ்முடைய வசனம், அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, அல்லாஹுதான் உயிர் கொடுக்குகிறான். உலகத்தில் உயிர் கொடுக்குகிற சக்தி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்காவது உண்டா? கண்டிப்பா யாருக்கும் கிடையாது. அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா. ஆனால் குர்ஆனிலேயே 2 நபர்கள் நாங்களும் உயிர் கொடுப்போம் என்று சொல்லியுள்ளார்கள். இது இந்த அர்த்த வித்தியாசத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் உயிர் கொடுக்குகிற சக்தி இல்லை என்று நாம் நம்புகிறோம், அதுதான் உண்மை என்று இருந்தாலும் குர்ஆனில் 2 நபர்கள் நாங்களும் உயிர் கொடுப்போம் என்று சொல்லியுள்ளார்கள். அதில் ஒன்று தௌஹீது, இன்னொன்று ஷிர்கு. இது ஏன் தௌஹீதாச்சு, இது ஏன் ஷிர்காச்சு அப்படிங்கிறத விளங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அதில் ஒன்று, நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன உஹ்யில் மௌத்தா, நானும் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னார்கள். இது தௌஹீதினுடைய வார்த்தையாகும். மற்றொன்று, சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பார்த்தால், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சம்பந்தமான வாதத்தை செய்த நம்ரூது சொன்ன வார்த்தையாகும், அன ஒஹி, நானும் உயிர் கொடுப்பேன் என்று. ஆனால் நம்ரூது சொன்னது ஷிர்குடைய வார்த்தையாகும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது தௌஹீதினுடைய வார்த்தையாகும். இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில் உண்டான வித்தியாசம் என்ன? நாம் சொன்ன அர்த்த வித்தியாசம்தான். நம்ரூது சொல்லும் பொழுது நான் இலாஹாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் சொல்லுகிறான். அதன் காரணமாக நான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் சொல்லுகிறான். அதனால் அதை ஷிர்க் என்று சொல்லுகிறோம். இதே வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, பி இதினில்லா, இது என்னுடைய சொந்தமான திறன் கிடையாது, இது பி குதுரத்திஹி, அல்லாஹுவனுடைய திறனை கொண்டு அல்லாஹு கொடுத்த திறன் தான் இது. இதன் காரணமாக நான் கடவுள் என்றோ கடவுளின் மகன் என்றோ வணக்கத்திற்குரியவன் என்றோ வாதம் எனக்கு கிடையாது என்ற நிய்யத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஷிர்க் அல்ல, அது தௌஹீதாகும். சுபூத்துல் இலாஹியத்தோடு முஸ்தஹிகுல் இபாது என்ற அந்த எண்ணத்தில் நம்ரூது சொல்லும் பொழுது அது ஷிர்காக அமைகிறது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டாலே நான் சொன்ன காரியங்களின் உண்மை நிலை உங்களுக்கு விளங்கிவிடும்.
குர்ஆனிலே இன்னும் நீங்கள் தேடி பார்த்தால் ஏராளமான உதாரணங்களை காண முடியும். சூரத்துல் மாஇதாவுடைய கடைசியில வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத் என்று நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பற்றி ஷஹீத் என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுவார்கள். இதுவே சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பாருங்கள், வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, அல்லாஹ் தன்னுடைய ரசூலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஷஹீத் என்பதாக குறிப்பிடுகிறான். இப்போ அல்லாஹுக்கு சொன்ன அதே வார்த்தையை கொண்டு நாயகம் குறிப்பிடப்படுகிறார்கள். இங்கு ஷிர்க் உண்டாகுகிறதா? இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீத் என்று சொன்னது கடவுள் என்ற அடிப்படையில், இலாஹ் என்ற அடிப்படையில். நாயகத்தை அல்லாஹ் ஷஹீத் என்று அழைத்தது அர் ரசூல் அலைக்கும் ஷஹீதா, ரசூலான ஷஹீத் என்ற அடிப்படையில். இந்த வித்தியாசத்தை காணுகிற பொழுதுதான் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உண்டான வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹுவே ஷக்கூர் என்ற வார்த்தையில் பல இடங்களில் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கும். அதே ஷக்கூருங்கிற வார்த்தையை இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, சூரத்துல் இஸ்ராவுடைய வசனம் தன்னுடைய ஒரு நபியை பற்றி ஷக்கூர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னை பற்றி ஷக்கூர் என்று சொன்னது இலாஹ் என்ற அடிப்படையில், நபியை பற்றி ஷக்கூர் என்று சொன்னது அப்தன் ஷக்கூரா, படைக்கப்பட்ட அடிமையான நபி என்ற அடிப்படையில். அப்போ இங்கு வார்த்தைகள் மாறுவது கிடையாது, எண்ணங்கள் தான் வித்தியாசப்படுகிறது. இன்னும் குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரா யூனுஸுடைய வசனம் கத் ஜாஅகுமுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சூரா மாஇதாவுடைய வசனம் கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன். ஹக் என்ற அல்லாஹ்வுடைய இஸ்மு, நூர் என்ற அல்லாஹ்வுடைய இஸ்மு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு இந்த ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து தௌபாவுடைய கடைசியில் எடுத்து பாருங்கள், அசீஸ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிட்டதும் வபில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம், ரഊஃப் என்ற வார்த்தையை கொண்டு, ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசியில் அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ஹபீர் என்ற வார்த்தையை கொண்டெல்லாம் நாயகத்தை அல்லாஹ் தன்னுடைய திருப்பெயரை கொண்டு குறிப்பிட்டது எந்த அடிப்படையில்? இலாஹு என்ற அடிப்படையில் அல்ல, ஒரு நபி என்ற அடிப்படையில், தன்னுடைய ஒரு அடிமை, தன்னுடைய ஒரு படைப்பு என்ற அடிப்படையில். அடிப்படைகள் வித்தியாசம் வருகிறது, அதைத்தான் நாம் அர்த்த வித்தியாசம் என்று சொல்லுகிறோம். இவ்வாறு அர்த்த வித்தியாசத்தை கொண்டு தௌஹீதையும் ஷிர்க்கையும் பிரித்து காண வேண்டும். இது உலக முஸ்லிம்களுக்கு தெரியும், வஹாபிக்கும் தெரியும். தெரியாததை போன்று நடித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப நாயகத்தை கஃபார் என்று சொல்வது இந்த அர்த்த வித்தியாசம் தான். கண்டிப்பாக அல்லாஹுவை கஃபார் என்று சொல்லுகிற அர்த்தத்தில் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃபார் என்று சொல்வது இது உலக முஸ்லிம்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த வித்தியாசத்தை அறிந்தவர்கள் தான்.